ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். சிறகடிக்க ஆசை சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் ரோகிணியோட ஃப்ரெண்டு ரோகிணி கிட்ட முதல்ல தாலி பிரித்து கோக்கிறதுக்கு ஸ்ருதிக்கு தான் உங்கள் அப்பா வந்த பிறகு தான் உனக்கு ஸ்டார்ட் பண்ணணும் உங்கள் மாமியார் சொல்லிட்டாங்கடி அப்படின்னு சொன்னது கேட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. கவலைப்படாத ரோகிணி, கண்டிப்பாக உன்னோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மயில் பாண்டி கண்டிப்பாக முத்து வச்சு பிரச்சனை பண்ணிவிடுவான். அதனால் ஒன்றும் வருத்தப்படாத, உனக்கு டீ எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கேருந்து வந்த மனோஜ், ஸ்ருதிக்கு தான் முதல் வந்து ஃபங்க்ஷன் பண்ண போகிறாங்களா, உங்கள் அப்பா எங்கே வராரு, நான் வேணா சொல்லு, நான் வேணா ட்ராக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரோகிணி உங்கள் அப்பா வராரு அப்படின்னு ரோகிணியை பார்த்து கேட்க, அப்போ நான் பொய் சொல்ல நினைக்கிறேன் மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லை, நீயும் சொல்லிகிட்டே இருக்க, அவரும் வரா மாதிரி தெரியல, சரி நான் ஏர்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கால் பண்ணுறாங்க. ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சிடறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு வெளியில் போக இந்த பக்கம் விஜயாவும் அவங்க ஃப்ரெண்டும் எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. எங்கள் சம்மதி இப்படியே இருந்து எப்படி லேட் ஆகுது, சீக்கிரமாக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முதல்ல ஸ்ருதிக்கே வந்து பண்ணுங்க, நீங்கள் பெருந்தன்மையை ஒத்துக்கிட்டீங்க, என்னோட மனசு யாருக்கு வரும், உங்கள் பெருந்தன்மைக்காக ஸ்ருதிக்கே முதல்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்ட பேசிட்டு அப்படியே ரோகிணி கிட்ட போகிறாங்க. ரோகிணி கிட்ட பேசினதுக்கு அப்புறமா தான் தெரியுது ரோகிணியோட அப்பா வராததுனால தான் முதல்ல ஸ்ருதிக்கு பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ற உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஸ்ருதியை வர வச்சு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விஜயா கிட்ட வந்த மனோஜ், எப்படியோ 50-60 லட்சம் தேரும் போல இருக்கேமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. என்னடா உள்ளூர் நகர், ரோகிணிக்கு வர வேண்டியது வெளிநாட்டு நகரா அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக பேசுகிறாங்க மனோஜ் கிட்ட. அப்புறமா ஸ்ருதிக்கு நலங்கு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனாவி மேடைக்கு கூப்பிடுறாங்க. ஸ்ருதி பக்கம் மயில்பாண்டு முத்தியோட மனசை பேசி கலைக்க ஆரம்பிக்கிறாரு. பக்கம் ரோகிணியை பார்த்த மனோஜ், அந்த பொண்ணு போட்டிருக்க தாலி செயினை எப்படி 9-10 கிட்ட தேரும் போல இருக்கு, உண்டு கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றது கேட்டு மனோஜ், நான் போய் ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அழுவுறாங்க. பக்கம் ஸ்ருதி கிட்ட வந்த ரவி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ம கல்யாணத்தப்ப தான் யாரும் இல்லை, இப்போ 2 ஃபேமிலியும் சேர்ந்து நமக்கு ஃபங்க்ஷன் பண்ணதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தான் ரவி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம சந்தனத்தை எடுத்து ரவி கணத்துல வந்து பூசி விடுறாங்க. ஒரு பக்கம் விஜய் அண்ணாமலை 2 பேரும் பேசிக்கிறாங்க, எப்பதான் வருவார் மலேசியா சம்மதி அப்படின்னு. ரோகிணியும் கூட்டிட்டு வந்து மேடையில உட்கார வைக்கிறாங்க. பக்கம் முத்துவோட மனசை கழிச்ச மயில்பாண்டி கீழே கூட்டிட்டு போயிட்டு அந்த கார்ல இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்பா கிட்ட ஒரு நபர், பரவாயில்லையே உங்க பெருந்தன்மையால இன்னொரு பொண்ணுக்கும் ஃபங்க்ஷன் பண்ண ஒத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணுறது, இருக்கவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து தானே ஆகணும். ஏளனமாக பேசிட்டு போகிறத கேட்ட பரமு அண்ணாமலை கிட்ட, நீ போய் ஒரு வார்த்தை கேட்கலாம்லப்பா, என்னப்பா இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா, இது வந்து முத்துக்கு தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனையாயிடும், அப்படியே விடு அப்படின்னு சொல்கிறாரு. எங்கப்பா காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்க அண்ணாமலையும் எழுந்து நின்று பார்க்குறாரு. நாளைக்கான எபிசோடில் ரோகிணி கிட்ட வந்த விஜயா, எங்கே உங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை ஆண்டி ஃபோன் பண்ணால் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்னை பார்த்தா அண்ணன் கேனச்சு மாதிரி இருக்கா அப்படின்னு விஜயா கேட்க, எல்லாம் என்னை ஏமாத்துறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கோவத்தோட கேட்க, இதோட இந்த எபிசோடையும் வந்து முடிச்சிருக்காங்க.